மங்கையருலகம் 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 இது மங்கையருலகம். எங்கும் கசூத்தி என்பதே பேச்சு. ரெண்டு பெண்கள் பார்த்தா பேசிக்கிறாங்க, நீ கசூத்தி எம்ப்ராய்டரி பண்ண கற்றுக்கிட்டியா அப்படிங்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இது டெலிகேட்டாகவும் இருக்குது, அழகாகவும் இருக்குது, பெண்களால் பேசப்படுற அளவு இருக்குது. அதனால நீங்களும் கண்டிப்பாக கற்றுக்கங்க. ஒரு ப்ளவுஸு இந்த மாதத்துக்குள்ளே தைச்சு போட்டுக்கிறீங்க பாருங்கள். வணக்கம். இன்றைக்கும் சொல்லிக் கொடுக்க போகிறது கசூத்தி எம்ப்ராய்டரி டிசைன். அதுவும் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாமா? கசூதி எம்ப்ராய்டரி பேசிக் ஸ்டிச் தைப்பதற்கு தேவையான பொருட்கள்: மேட்டி கிளாத், ஃப்ரேம், ஊசி, நூல், சிசர்ஸ், டிசைன். ஃபஸ்ட்டு டிசைனை கிராஃப் ஷீட்லேயோ இல்லை பிளெயின் ஷீட்லேயோ நீங்கள் வரைஞ்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம். 7ஆம் நம்பர் ஊசியில் 3 ஸ்டார் நூல் கோத்துக்கோங்க. ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மேட்டி கிளாத், கரூர் மேட்டி கிளாத் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் பெரிய ஹோல் உள்ள மேட்டி கிளாத் கொடுப்பாங்க. அதில் போடுறதும் உங்களுக்கு ஈஸி தான். கேன்வஸில் போடலாம், சாதா மேட்டி கிளாத்தில் போடலாம், கரூர் மேட்டி கிளாத்தில் போடலாம். உங்களுக்கு எப்படி ஈஸியோ அப்படி நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே போல் பேக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இது 2 ஹோல்ஸ் பார்த்துக்கோங்க. இதுவும் பேசிக் ஸ்டிச் தான். இப்போ இதில் பாருங்கள், இது ஸ்டார்ட் பண்ணது, இதை விட்டுடுங்க. அடுத்தது பாருங்கள், 3 ஸ்ட்ரைட் லைன் வரும். அப்புறம் ஒரு குறுக்கு கோடு, இது மாதிரி கோடு வரும். அடுத்தது வந்து கீழே ஸ்ட்ரைட் லைன் வந்து மேலே 2 குறுக்கு கோடு வரும். திரும்ப 3 இதே ஆங்கிளில் வந்துட்டே இருக்கும். பேக்கில் பாருங்கள், பேக்லேயும் அதே மாதிரி தான் வரும். இந்த 3 கோடு, குறுக்கு கோடு இதெல்லாமே அதே போலேயே வரும். ஃபஸ்ட்டு டிசைனை வரைஞ்சி வச்சுக்கோங்க. கிராஃப் ஷீட் வாங்கி வரைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் நீங்கள் கற்றுண்டிங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். நாலு லைன் விட்டு திரும்ப 3 லைன் வரும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. கரெக்டாக நீங்கள் போட்டுட்டே வந்தீங்கன்னா அதுலேயே உங்களுக்கு தப்பு தெரிஞ்சிடும், எங்கே தப்பு விடுறீங்கன்னு. இப்போ இந்த இடத்துலையே நம்ம டர்ன் பண்ணிக்கலாம். இப்போ இதே போல் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ இடத்துக்கு நீங்கள் போட்டுக்கலாம். பேக்லேயும் பார்த்தீங்கன்னா அதே போல் தான் இருக்கும், சேம். இப்போது டர்ன் பண்ணிக்கலாம். எந்த லைனுமே மாறாமல் எந்த வழியில் போனீங்களோ அதே வழியில் திரும்பி வரணும்.
மாற்றிட்டிங்கன்னா அந்த டிசைன் மாறிடும். ஸோ இதே போல் ஃபுல் டிசைனும் நீங்கள் போட்டு முடிச்சுக்கணும். இதுவும் கசூதி எம்ப்ராய்டரியில் பேசிக் ஸ்டிச். இதே போல் போட்டு முடிச்சுக்கோங்க. இதுவும் ஃபினிஷ்டு. அடுத்து பேக் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறோம். பேக்லேயும் அதே போல் இருக்குது. ஃப்ரண்ட்லேயும் அதே டிசைன். இதுவும் ஒரு பின் குஷன் தான். பின் குஷன்லேயே அதே டிசைனை நான் போட்டிருக்கேன். சந்தை கூட்டம் பொம்மல் ஆட்டம், காலையில் கூடும் மாலையில் ஓடும். ரொம்ப அழகான ஒரு பழமொழிங்க. சந்தை கூட்டம் பொம்மல் ஆட்டம், காலையில் கூடும் மாலையில் ஓடும். அதாவது நாம் எல்லாரும் இந்த உலகத்தில் பிறக்கிறோம், வாழறோம், வளர்கிறோம், எல்லாம் செய்கிறோம். இது எல்லாமே மொத்தத்தில் பார்க்க போனீங்கன்னா ஒரு பொம்மலாட்டம் மாதிரி. இந்த சந்தையில் எல்லாம் கச்சா முச்சான்னு கூட்டமாக இருக்கும். காலையில் வரும், சாயங்காலம் போயிடும். அதுபோல் பிறப்புன்னு ஒன்று இருக்கும் பொழுது இதுக்கு ஒரு முடிவு உண்டு இல்லை. கடைசியில் இந்த ஆட்டம் க்ளோஸ் அப்படிம்பாங்க. ஏதோ ஒரு படத்தில் தங்கவேலு சொல்லுவார், என்ன ஆச்சு அவர் நல்லா இல்லையே அப்படின்னாக்க ஆட்டம் க்ளோஸ் அப்படிம்பாங்க. இந்த ஆட்டம் காலையில் ஆரம்பிக்குது, மாலையில் முடியத்தான் செய்யணும். ஒருவருடைய வாழ்க்கையும் ஒரு முடிவுக்கு வந்து தான் ஆகணுங்கிறத எவ்வளவு நாசூக்காக ஒரு பழமொழி சொல்லி தருது பார்த்தீங்களா? நீங்கள் அனைவரும் இருக்கிற வரைக்கும் பிரச்சனைகள் இல்லாதபடி மகிழ்ச்சியாக இருக்கணும்னு வாழ்த்துறோங்க. வணக்கம்.